கேரள சட்டசபையில் ஏற்பட்ட வரலாறு காணாத கலவரத்தில் 4 எம்எல்ஏக்கள் காயமுற்றனர். கேரள அரசால் கடந்த ஆண்டு மூடப்பட்ட மதுபார்களின் லைசன்ஸ்களை புதுப்பிக்க நிதியமைச்சர் KM மணி 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவரை இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய விடமாட்டோம் என்று இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சபதம் செய்தன. இதனால் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் கேரள சட்டசபையில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். வெள்ளியன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருந்த நிலையில் முதல் நாளே சட்டசபை வளாகத்துக்குள் அமைச்சர் மணி தங்கியிருந்தார். அமைச்சர் மணி பட்ஜெட் தாக்கல் செய்வதை தடுப்பதற்காக சட்டசபை வளாகத்தில் வெள்ளியன்று காலையில் எதிர்க்கட்சியினர் திரண்டனர். அங்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மீது தண்ணீர் பாட்டில்களையும் கற்களையும் போராட்டக்காரர்கள் வீசினர். இதையடுத்து போலீசார் தடியால் அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல காணப்பட்டது. கேரள சட்டசபை வெள்ளியன்று காலை கூடியதும் நிதியமைச்சர் மணியை பட்ஜெட் தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பதற்காக சபாநாயகர் மேடையில் ஏறி நின்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த சபை காவலர்கள் போராடினர். அப்போது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே அடித்தடி மோதல் நடந்தது. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் இருக்கையை தலைகீழாக கவிழ்த்ததோடு மைக்குகள் இருக்கைகளையும் உடைத்து வீசி எறிந்தனர். இந்த கலவரத்தில் 3 எம்எல்ஏக்கள் மயங்கி விழுந்தனர். காயமடைந்த 4 எம்எல்ஏக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடும் அமளிக்கிடையே பட்ஜெட்டை 7 நிமிடங்களில் KM மணி வாசித்து முடித்துவிட்டு வெளியேறினார். இவ்வளவு கலேபரங்களும் முதல்வர் உம்மன் சாண்டி முன்னிலையில் நடந்தது.